முதல்ல அங்க இருக்கிற அந்த பூட்டை உடைச்சு கதவு திறந்து விட்டு என்ன காப்பாத்து. சரி இரு. வாடி கொளவாணி சிரிக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல பாட்டி, நான் சும்மாதான் அந்த பக்கம் வந்தேன். கையில இருக்காளான்னு பாருங்க பாருங்க, பூட்டின வீட்டுல கையில பாக்க வந்தியா? உங்க வீட்டுல எல்லாம் இப்படிதானே? வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ள இருப்பீங்களா? யார்கிட்ட புழுகுற? யார்கிட்ட புழுகுற? கையில பாக்க வந்தாளா? கையில ஏடி, என் பேத்தி தான் உன்னோட சிநேகிதமே வேண்டான்னு அத்து விட்டால, அப்புறம் எதுக்கடி கையில புயல் நீங்க வந்துகிட்டு இருக்க? இல்ல பாட்டி, நான் கையில பார்த்து அவளோட சமாதானம் பண்ணிக்க. பொய்க்கு மேல பொய்யா சொல்ற? ஏடி, உனக்கு என்னடி வயசு? 18 இல்ல 20? இந்த வயசுல இவ்வளவு பொய் சொல்ற? சொல்லலாமா? இப்படி பொய் சொல்லி அடுத்தவங்க கூடிய கெடுத்து அப்படி என்னடி சாதிக்க போற? அந்த பொறிக்கு பைய ரோகித்துக்கு எடுப்பு வேலை பாக்குற. எடுப்பு வேலை பார்த்து சம்பாதிக்கிறியா? அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இந்த மாதிரி கேடுகட்ட வேலை பாக்குற. படிக்கிற வயசுல படிச்சு முன்னேறத விட்டுட்டு இப்படி எல்லாம் பத்த வைக்கிற வேலை பாக்குறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியாடி? பூட்டின வீட்டுக்குள்ள களவாணித்தனம் பண்ணேன்னு நான் போலீஸ்ல புகார் கொடுத்து உன்னை உள்ள தூக்கி வச்சேன். உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். பொம்பளை பிள்ளையாச்சே, நான் பேசாம விடுறேன். டபார், இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இனிமே உனக்கு இந்த வீடு கையில எதுவுமே ஞாபகத்துக்கு வரக்கூடாது. ஓடி போயிடு. என்னடி பாக்குற? கண்ணு மொழியெல்லாம் தோண்டி போடுவேன். ஓடி வா. ஏய், என்ன முறைச்சு பாக்குற? கொன்னுடுவேன். ஓடி. நீங்களா? நாங்க தான். இல்ல ரெண்டு பேர் ஒண்ணா வந்திருக்கீங்க. ஏன் எப்படி வந்தா உங்களுக்கு வசதி? ஹலோ, வளவலன் கேள்வி கேட்காம நாங்க வந்திருக்கோம். மாமா போய் கூப்பிடுங்க, போங்க. சார் வீட்ல இல்லீங்க. ஏன் எங்க போயிருக்காரு? தெரியலீங்க. எப்போ வருவாரு? அதுவும் தெரியாதுங்க. அப்ப அத்தை? அத்தை வெளிய போயிருக்காங்க. அவங்க எப்போ வராங்க தெரியாதுங்க. சரி, ஸ்ரேயா இருக்காளா? இருக்கு. கூப்பிடுங்க. எதுங்க? இத பாருங்க, ஏன் எதுக்கு எப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்காம கூப்பிட்டு சொன்னா போய் கூப்பிடுங்க. ஏங்க, ஆளாத நேரத்துல நீங்க வந்து வயசு புள்ளைய பாக்கணும் சொன்னா நான் வந்து கூட்டி வந்து நிப்பாட்டிடணுமா? அந்த கதையெல்லாம் நடக்காது. முதல்ல கிளம்புங்க. சார் இருக்கும்போது வந்து பாத்துக்கோங்க. சார், பெருமாள் சார், நாங்க ஒண்ணு ஸ்ரேயாவை கடிச்சு தின்ற மாட்டோம். ஒரு விஷயம் பேசிட்டு போறதுக்காக தான் கூப்பிட சொல்றோம். கூப்பிடுங்க சார். நாங்க பேசும்போது வேணா நீங்க கூடவே இருந்துங்க. போங்க, போய் சொல்லுங்க. அவங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நாங்க மாமா பார்த்து பேசிக்கிறோம். சரி இருங்க, போய் சொல்றேன். டேய், என்ன இவன்? தெரியலையே. பாப்பா, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே அண்ணன் தம்பிங்க ராசேரு குணசேகரன், அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. உன்னை பாக்கணுமா? அவனுங்களா? இன்னும் அடங்கவே இல்லையா அவனுங்க? அட, வீட்டுல யாரும் இல்ல, போவாடான்னு சொல்லி பாத்துட்டேன். உன்னை பாக்கணும்ன்றாங்க. நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா உங்க அப்பா பார்த்து பேசிட்டு போறாங்களாமா. என்ன சொல்ற? பாப்பாக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடவா? இல்ல வேண்டாம், நானே அவங்கள பாத்துக்கிறேன். பாப்பா, எதனா எஸ்கா பெஸ்கா பண்ணிட போறாங்க பாப்பா. எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே, நீங்க வந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. வாங்க. ஹாய் குணா. ஹாய் ராஜ். ஹாய் ஸ்ரேயா. எப்படி இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நடந்த பிரச்சனைக்கு பிறகு
ஸ்ரேயாவை யார் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான், தம்பி, அப்பா அம்மா எல்லாரும் உட்காந்து பேசணும். ரொம்ப முக்கியம். அம்மா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஸ்ரேயாவை யார் வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம். யார் வேணும்னாலும்னா? அதாவது நானோ இல்ல எங்க அண்ணனோ யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பாப்பா ரொம்ப கஷ்டம் பாப்பா. எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும், அவ்வளவுதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்தாலும் சரி, இல்ல என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இளைய மருமகளா வந்தாலும் சரி. இந்த முடிவுல எங்க எல்லாருக்குமே சம்மதங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கட்டிக்கிறீங்களா இல்ல எங்க அண்ணனை கட்டிக்கிறீங்களா? ஏங்க இவ்ளோ லேட்டா வந்து இப்படி ஒரு முடிவை சொல்றீங்க? நீங்க வந்து சொல்றதுக்குள்ள இங்க எல்லாமே மாறி போச்சே. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது இருக்கட்டும், உங்களை கடத்தினாங்களா? ஆமா. கடத்தினது யாரு? குணாவோட ஆளுங்க. ரைட். உங்களே கடத்தினாங்களா? ஆமா. யாரு கடத்தினது? ராஜாவோட ஆளுங்க. டேய், உன்னை கடத்தினது என் ஆளுங்க இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் ஆள் செட் பண்ணது உண்மை, ஆனா நான் கடத்தலடா. டேய், நீ கடத்தாம வேற யாரா கடத்துவாங்க? ஏன்டா இப்படி இருக்க? உன்னை ஆள் வச்சு கடத்தினதை நான் எப்படி நேர்மையா ஒத்துக்கிட்டேன்? நீ ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்கிற? இவ்வளவு தூரம் நேர்மை இல்லாம இருந்தா உன் மேல எனக்கு எப்படா நம்பிக்கை வரும்? டேய், யார பார்த்து நேர்மை இல்லாதவங்கற? இங்க பார், நான் சொன்னதெல்லாம் சத்தியம். பொய் சொல்றவன் நீ. ஸ்ரேயாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ பொய் சொல்லிட்டு இருக்கியா? டேய், நீ தாண்டா நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் மறந்துட்டு அத மீற மாதிரி நடந்துக்கிற. உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியோட அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்ட பாரு, என் புத்தி தான் செருப்பால அடிச்சுக்கணும். ஸ்ரேயா, இவனை நம்பாத. பொய் சொல்றான். இவனை கடத்தினது நான் இல்ல. இல்ல ஸ்ரேயா, இவனை நம்பாத. நல்லவன் மாதிரி நடிச்சு உன்னை கவர் பண்ணுங்கிறதுக்காக இப்பவும் போய் சொல்றான். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பிரச்சனை அது இல்ல. பின்ன என்ன? ஒரு சாதாரண கல்யாண விஷயத்துக்கே அண்ணன் தம்பி கடத்த ஏற்பாடு பண்றது, தம்பி அண்ணனை கடத்த ஏற்பாடு பண்றதுன்னு இவ்ளோ அடாவடியா நடந்துக்கிறீங்களே. உங்க வீட்ல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா மாமனார் கடத்தணும் மாமியார் கடத்தணும்னு திட்டம் போட்டு எங்க அம்மா அப்பா கடத்திட்டீங்கன்னா? ஐயோ ஸ்ரேயா, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆமா ஸ்ரேயா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நாங்க சொல்றத நம்பு. எப்படி நம்புறது? அண்ணன் மேல தம்பிக்கு நம்பிக்கை இல்ல, தம்பி மேல அண்ணனுக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ப முடியாம இருக்கும் போது நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? அதனால எங்க அப்பா என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, பணத்தாசு புடிச்ச உங்க குடும்பத்தோட இந்த சம்மந்தம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு. பணத்தாசியே இல்லாத ஒரு குப்பத்து பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறது சரின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாரு. ஓப்பனா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் பாக்கி. இல்ல ஸ்ரேயா, இது அவசரத்துல எடுத்த முடிவு. நீ மாமா எங்கன்னு சொல்லு, நாங்க அவரை பாக்குறோம். அவர்கிட்ட நாங்க பேசுறோம். நாங்க பேசினா எங்க முடிவுக்கு அவர் சம்மதிப்பாரு. ஐயோ, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அருமை பெருமையா வளர்த்த பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தி அண்ணனும் தம்பியும் நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு எங்க அப்பா உங்க ரெண்டு பேத்து மேலே ரொம்ப கோலவெறியா இருக்காரு. உங்க ரெண்டு பேத்து தனித்தனியா பார்த்தாலே அவர் பலி கொடுத்துருவாரு. சேர்த்து பார்த்தாருன்னு வைங்க, 10 நிமிஷத்துல பரலோகம் தான். என்ன ஸ்ரேயா இப்படி சொல்ற? இல்ல ஸ்ரேயா, மாமாவோட நான் பழகி இருக்கேன். என்ன மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் அவர் பண்ண மாட்டாரு. ஐயோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. நல்ல வேளை நீங்க வரும்போது அப்பா இல்ல. அவர் இருந்திருந்தானா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சார், எங்க முதலாளி ரொம்ப நல்லவர் தான். ஆனா பாப்பாவோட கல்யாணத்துல வில்லங்கமாயி அவருக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க. அதான் உங்களுக்கு பிரச்சனை. கரெக்ட், அதேதான் பிரச்சனை. இங்க பாருங்க குணராஜ், உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரு அளவுக்கு பழகின ஃப்ரெண்ட்ஷிப்னால சொல்றேன். எங்க அப்பாவை பார்க்கவே பார்க்காதீங்க. தப்பி தவறி எங்காவது பாத்தீங்கன்னு வைங்க, அவர்கிட்ட சிக்காம ஒரே ஓட்டமா ஓடிடுங்க. பொது இடம் தானே, என்ன பண்ணிட போறான்னு பேசுனீங்கன்னு வைங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்படி தேன் ஒழுக பேசுவாரு. மாப்பிள்ளையும் பாரு, தம்பியும் பாரு, தனியா பேசல உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லுவாரு. அது இதுன்னு ஏதாவது சொல்லி உங்களை கூட்டிட்டு போய் தலை வேற முண்டை வேற ஆக்கிடுவாரு. அதனால எங்க அப்பா பார்க்காம ஒதுக்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. என்ன ஸ்ரேயா, கடைசியில இப்படி சொல்லிட்டீங்க? இது சாரோட கார் சத்தம் மாதிரி இல்ல? ஐயோ, சார் வந்துட்டார் போல இருக்கு. ஐயோ வந்துட்டாரே. ஐயோ
தனியா பேசலாம் உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லுவாரு. அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லி உங்களை கூட்டிட்டு போய் தலை வேற முண்டை வேறையா ஆக்கிடுவாரு. அடடடடடா, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்த மாதிரி இப்படி ரெண்டு மாப்பிளை ஒன்னா சேர்ந்து வருவீங்க நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. அட வாங்க மாப்பிள, அங்கே நிக்கிறீங்க. மாப்பிள 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 மாப்பிள, ஏய் நில்லுங்க மாப்பிள. இப்ப நான் என்ன சொன்னேன், இப்படி ஓடுறானுவ? இவனும் நமக்கு மேல பெரிய ரூசா இருப்பானு போல இருக்க. எல்லாரும் இப்படி பேசாம உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? ஆர்த்தி மேடம், என்ன மேடம்? கல்பனா, உங்க மனசு நோகுற மாதிரி நாங்க ஏதாவது பேசியிருந்தா அதுக்கு நாங்க சாரி கேட்டுக்கிறோம். அண்ணி, சாரி எல்லாம் சொல்லணுமா? தப்பாவே சொல்லியிருந்தாலும் நான் தானே சொன்ன என்னடி தப்புன்னு சொல்லியிருந்தாலே நான் கேட்டிருப்பேனே. நீ கேட்டுப்ப, உன் வீட்டுக்காரர் கேட்டுப்பாரான்னு தெரியலையே, அதுக்கு தான் இந்த சாரி. ஏங்க, அண்ணி சாரி சொல்றாங்க, நீங்க என்னடா ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? ஏய் இவரு என்ன பேசுனது உன் அண்ணி இல்ல, உன் அண்ணன். அவன் பேசுனதுக்கு இவங்க சரிக்கிற சரியா போயிடுமா? நீ மட்டும் என்ன கொஞ்சம் நெஞ்சமா பேசுற, என்ன முட்டாள்னு சொல்ல? பாடுறா, வர்ற நாட்டுல எவனுக்கு உண்மை சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. அதேதான் நானும் சொல்றேன். ஐய நிறுத்த மாட்டீங்களா? ஏங்க, உங்க எல்லாரையும் நான் என்ன சொல்லி சந்திக்க வச்சேன்? மறந்து வச்சா எல்லாருக்கும்? அடிக்கிற புயல் காத்துல கூரைய பறந்துகிட்டு இருக்கு. நீங்க நடனா கோமணத்தை காய போட கொடிய காணோம், கொண்டையில வைக்கிறதுக்கு பூவா காரணம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார், சொத்து போயிரும் சார். உங்க ரெண்டு குடும்பமும் காணாம போயிரும். அதை நினைச்சு பாருங்க முதல்ல. டேய் வருது, அது நினைக்க மாட்டேன் நான் இங்க வந்தா. எனக்கு என்ன இப்ப கோபம்னா, என் மச்சான் இவ்வளவு தூரம் சொல்லியும் என் மாமனார் கேட்காம போயிருக்காரு. அவர் என்னையா மனுஷன்? அதான் கரெக்ட் தான் மாப்பிள்ள, அதான் எனக்கும் கோவம். நம்ம எல்லாம் அவரோட குடும்பம்ன்றது மதிக்கவே இல்லை மாப்பிள்ள. அது நம்ம தப்பு மச்சான். ஆரம்பத்திலேயே அவர் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சிருக்கணும், விட்டுட்டோம். இப்ப அவர் நம்மள விட்டுட்டாரு. ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனா அவர் எங்க கேக்குறாரு? மச்சான் மாப்பிள்ள அவர்தான் இருக்கிறது. சபாஷ். ஆமா, அது எப்படிங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசுறீங்க? ஏய் வருது, நீர் அடிச்சு நீர் விலகாதுடா. சொல்லுங்க, கோழி விதிச்சு குஞ்சு சாகாது. ஆமா, மலையேறி போனாலும் மச்சான் தயவு வேணும். இப்படி தெரிஞ்ச பழமொழி எல்லாம் வரிசையா சொல்லுங்க. ஆமா, அப்படித்தானே? மாப்பிள்ளைய மச்சான் குப்புறவுதாலும் மீசையில மண்ணோட்டுலன்னு சொல்லுவீங்க. எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா போனா சரி. அது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதான் நல்லது. யோ பாரு, நானும் மாப்பிள்ள போடுற சண்டை எல்லாம் சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி. காலைல சண்டை போடுவோம், சாயந்தரம் சமாதானம் ஆயிடுவோம். இப்போ அப்பா விஷயத்துல என்ன பண்றது, அதுக்கு ஒரு யோசனை சொல்லு. மூஞ்சிக்கு மூஞ்சி நேரா பேச வேண்டியதா சார்? என்ன பேசணும்னு சொல்றீங்க? என்ன கேக்குறீங்க? அந்த குடும்பமா இந்த குடும்பமானதா? ரெண்டுமே அவர் குடும்பம் தானே. அது அவருக்கு, நமக்கு அப்படியா? நாம வேற அவங்க வேற. கரெக்ட். நீங்க எல்லாரும் ஒத்துமையா அங்க போய் நின்னு அவரை கையோட கூட்டிட்டு வந்துடணும். அப்படி கூட்டிட்டு வரலன்னா மொத்த சொத்து அங்க போயிரும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் தான். நாம கூப்பிட்டா அவர் வருவாரா? வராம என்ன பண்ணுவாரு? ரெண்டு குடும்பமும் என் குடும்பம் தான், ரெண்டு குடும்பமும் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தானே போனாரு. ஆர்த்தி மேடம், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ரெண்டு முக்கியம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல மேடம். ரெண்டுல ஒண்ணு இது இல்லனா அது. இப்படித்தான் நம்ம அவர்கிட்ட போய் பேசணும். அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கவே மாட்டாரு. மாட்டார் மேடம், எடுக்க வைக்கணும். அப்படி ஒரு நெருக்கடி நம்ம கொடுக்கணும். நாம கொடுக்கிற நெருக்கடியில அந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அவர் சொல்லிட்டாங்க. ரைட்டு, இருந்துங்க, நல்லா இருந்துங்க. சொத்தை எங்க பேருக்கு மாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லிட வேண்டியதா? இதெல்லாம் நியாயமே இல்ல. என்னது? மொத்த சொத்து அங்க போனா அது மட்டும் நியாயமா? கரெக்ட். அப்படி கேளு மாப்பிள்ள. ஏங்க, சொத்தை பத்தி பேசுற அளவுக்கு இப்ப என்னங்க ப்ராப்ளம்? ஆமாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லா சொத்தும் கைமாறி போய் அருணாச்சல சார் பழனியாண்டியா ஆனதுக்கு அப்புறம் சொத்தை பத்தி பேசி பிரச்சனை படிக்குங்க. அதுதான் ஆர்த்தி மேடம் விரும்புறாங்க. வரது, ஆர்த்தி கொஞ்சம் சும்மா இரு. நான் ஒன்னும் சொத்து பிரச்சனை ஆக்கல. அந்த குடும்பத்துக்கு அப்பா கொடுக்கிற அங்கீகாரத்தை பிரச்சனை ஆக்குறோம். அதே மீறி அப்பா அந்த குடும்பத்தை அங்கீகரிச்சாருன்னா அப்ப நாங்க சொத்து பிரச்சனை ஆக்கி தான் தீரணும், வேற வழி இல்ல. இப்படி ஒரு பிரச்சனை ஆக்கலனா அப்புறம் எப்பவுமே பிரச்சனை ஆக்க முடியாது. சபாஷ். இப்பதான் சார் நீங்க எம்பிஏ படிச்சிருக்கேன்றதை நிரூபிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, என்ன பண்றோம்னா
நாளைக்கு காலையில நேரா கிளம்பி போய் அருணாச்சல சார பாக்குறோம். கட் அண்ட் ரைட்டா பேசுறோம். பேசுற விஷயங்களை பேசி முடிச்சிடணும். என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை யார் யார் பேசணும் அதெல்லாம் போறப்ப தீர்மானிச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், சேர்மன் சார் போன் கின் பண்ணாருன்னு வைங்க, போன் அட்டன் பண்ணி பேசிடக்கூடாது சார். ஏன் அதுல என்ன பிரச்சனை? என்ன மேடம் நீங்க, சேர்மன் சார் பாசத்தோடு பேசி உங்க மனச மாத்திருவாரு. இப்ப என்ன, போன் பண்ணா யாரும் எடுக்க கூடாது அவ்வளவுதானே? அட்டன் பண்ணல விடு, அவ்வளவுதான். பேச வேண்டிய எல்லாத்தையும் நாளைக்கு நேரவே பேசிக்கலாம். சரி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எங்க ரோஹித் ஆளே காணமே, எங்க சார்? யோ, இதை நானும் கேட்டேன். இதுல என்னையா தப்பு? ஏன் மச்சான், உன்னோட ஊர் சுத்தி பையனை பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சிச்சா? யாரையா ஊர் சுத்தி? அர்த்த ராத்திரில செவரது குறிச்சு ஓனால உன் பொண்ணு அவ ஊர் சுத்தியா இல்ல என் பையன் ஊர் சுத்தியா? டேய், என் பொண்ணு பத்தி பேசினா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஓ, நீ என் பையன் பத்தி பேச, நான் உன் பொண்ணு பத்தி பேச கூடாதா? விட்டுருங்க சார், தெரியாம நான் கேட்டேன் சார். கஷ்டப்பட்டு உண்டாக்குன ஏறி பொட்டுன்னு உடைஞ்சு போன மாதிரி என்ன சார், நான் சிரமப்பட்டு இப்படி சமாதானம் பேச கூட்டியாத்தா இது நியாயமா இருக்கா சார் உங்களுக்கு? சார், நாளைக்கு எப்படியாவது அந்த குடும்பத்தை கலகம் பண்ணி விரட்டி விடலாம்னு பார்த்தோம்னா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, நல்லாவா இருக்கு? சார், கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இப்படி கை நீட்டு பேசுறத நிப்பாட்டுங்க. கை கொடுங்க சார், கை கொடுங்க சார், கொடுங்க. இப்படி நீங்க ஒன்னா இருந்தா தான் அந்த குடும்பத்தை ரெண்டாக்க முடியும், புரியுதுல்ல? அதை யோசிக்க. அம்மாடி, சமையல் ஆயிடுச்சு, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அம்மாடி, பிள்ளைங்களா விளையாடுனது போதும், கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க, சமையல்லாம் முடிச்சிட்டேங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்ட? உங்களுக்கு பிடிச்ச மாங்காய் பச்சடி பண்ணிருக்கிறேன். ஞானம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். என்னங்க நீங்க, பிரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு அர்த்தமா? அது இல்ல, உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்லைங்க, துரைக்கு பிடிச்ச தட்டைப்பயிர் குழம்பும் வச்சிருக்கேன். அப்படியே அத்தை, அவருக்கு அப்படி ஒரு ஐட்டம் பிடிக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாம போச்சு. என்ன பொம்பளை நீ, புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கவனிக்க வேண்டாமா? சரி சரி, அப்படியே இதை வச்சு ஓட்டாதீங்க. நாங்க ஏற்கனவே வீட்டை பூட்டி வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். பொழுதுனைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். நான் வந்திருக்கும் போது போகணும்னு சொல்றீங்களேம்மா. எல்லாம் இந்த நர்மதா பண்ற வேலைங்க. துரை, இவளை என்னன்னு கேளுப்பா. 25 வருஷம் கழிச்சு மாமா வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் பாத்திருக்கீங்க. பேசுறதுக்கு 25 வருஷத்து கதை இருக்கும்ல அத்தை, அதெல்லாம் நீங்க பேசி தீர்த்துக்க வேண்டாமா? அதுக்காக தான் நாங்க கிளம்புறோம்னு சொன்னேன். ஏமா தனியா உட்கார்ந்து பேசுற வயசாமா எங்களுது? அதானே, எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேச போறோம். அது எல்லாரும் முன்னாடி பேசிட்டு போறோம். போக வேண்டாம்மா, எல்லாரும் இங்கேயே இருங்க. அதான் எனக்கு சந்தோஷம், ஞானத்துக்கு. சரிங்கப்பா, இங்கே இருக்கோம். சரி வாங்க, சாப்பிடலாம் வாங்க. வாங்க. ஞானம், ஒரு போன் அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா துரை, வாப்பா. வாக்கண்ணு. அப்பா பேசிட்டு வாங்கப்பா. எப்ப சொல்லிட்டு போன எந்திரிங்க, எழுந்திருச்சு கையை கழுவிட்டு வாங்க. அப்பா எந்திரிப்பா, வாப்பா. என்ன கேஷவ், போன் அடிச்சுக்கிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிற? யாரு? அப்பாதான். தாத்தாவா? அப்ப எடுத்து பேசுங்கப்பா. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. சும்மா பெரிய மனுஷன் மாதிரி எல்லாத்தையும் தலையிட்டு இருக்காது. என்ன கேஷவ், பாவம் இவகிட்ட போய் உன் கோவத்தை எல்லாம் காட்டுற? பின்ன என்ன, அவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? அவ லிமிட் என்னன்னு அவளுக்கு தெரியணும். ப்ளீஸ் கேஷவ், போன் எடுத்து பேச. ப்ளீஸ் கேஷவ். பாரு, பேசி வர சண்டையை விட பேசாம வர சண்டை தான் பெருசா வரும். வரட்டும், பெரிய சண்டையாவே வரட்டும். கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். நியாயத்துக்காக கலகம் பிறந்தா ஓகே, ஆனா இங்க அப்படி இல்லையே. ஆர்த்தி, யூ கிராசிங் யுவர் லிமிட். நான் என்ன பண்ணங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்று சொல்ல தேவையில்லை.
என்னங்க ஆ, வாங்க, பிள்ளைங்கள காத்துக்கிட்டு இருக்காங்க. உட்காருங்கப்பா. போனே எடுக்க மாட்டேங்கிறானே. யாருங்க? கேசவ் தான். எப்பவும் ஒரு ரிங்கு போனாலே போன் எடுப்பான். 3 தடவை போன் பண்ணிட்டு எடுக்க மாட்டேங்கிறான். எப்படி எடுப்பாரு? அவருக்கும் கோவம் இருக்கும்ல, அப்புறம் எப்படி போன் எடுப்பாரு? அலமோ, இத்தனை வருஷமா இவர் அவங்களோட அப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவரு அவங்களுக்கு மட்டும் அப்பா இல்ல, வேற 3 பேருக்கும் அப்பான்னு தெரிய வரும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியா தானே இருக்கும். जीवन हेतुना कंठे पद्माभिशुभगे त्वं जीव शरदं सदम्